வெயிட் இந்த வீடியோ ஸ்க்ராப் பண்ணாம கொஞ்சம் நிப்பாட்டி பாருங்க. ஒரு புதிய ஒரு நாலேஜ் நீங்க கண்டிப்பா எடுத்து போறீங்க. சரியா? அரைவட்ட கோணம் செங்கோணம் சொல்லி 10ஆம் ஆண்டுல இருக்குது. ஓகேவா? அத ஸ்கூல் புத்தகத்துல ஒரு வேற மாதிரி ஒரு நிறுவனம் இருக்கு. நான் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா நிறுவி காட்டுறேன் பாருங்க. சரியா? நமக்கு தெரிஞ்சது இருசம பக்க முக்கோணின் ஒரு ஆள் இருக்காருன்னு தெரியும் தானே. இருசம பக்க முக்கோணின் யாருன்னு சொன்னா சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணம் சமன், சமனான கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கம் சமன். அடுத்தது ஒரு முக்கோணின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. இது ரெண்டையும் வச்சுக்கொண்டு நான் நிறுவ போறேன். சரியா? இங்க இது ஒரு அரைவட்டமாக கருதி கொள்ளுங்க. அரைவட்டம் சொன்னா ஏ ஓன்னு சொல்றது மையமாக வைப்போம். வெஜிடம் சொன்னா ஏ ஓ சமன் ஓபிக்கு சமன். என்ற ஒரே ஆரை ஓசியும் அதே ஆரை. விஷயம் கிளியரா? இப்ப இந்த கோணத்தை நான் ஏ என்று எடுத்தா இந்த கோணமும் ஏ தான். இந்த கோணத்தை நான் பி என்று சொல்லி எடுத்தா இந்த கோணமும் எனக்கு பி தான். சோ ஏ சி பி என்று சொல்ற அந்த ஒரு பெரிய முக்கோணியை ஒரு கற்பனை செஞ்சோம் என்று சொன்னா ஒரு முக்கோணின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180. அதன் அடிப்படையில ஏசாக பி கூட்டின வரப்போறது எத்தனை? 180 பாக. 2A சக 2B சமன் 180 பாக. இங்க இருக்க ஒரு ரெண்டு பொதுவாக எடுத்தா ஏசாக பி சமன் 180 பாக. அப்ப இந்த ரெண்டு பெருக்கு படுறது சமனுக்கு இஞ்சால பக்கம் போனா வகுப்படும். அப்ப ஏசாக பி சமன் 90 பாக. சோ அந்த ஏசாக பின்னு சொல்றது இவரா? ஏசாக பி இரண்டையும் கூட்டின வாரது என்ன? 90 பாக. சோ அரைவட்ட கோணம் செங்கோணம் சொல்லி நாங்க இப்படியும் என்ன செய்யலாம்? நிறுவிக்கொள்ளலாம். சோ அடுத்த வீடியோல சந்திப்போம். ஃபியா மாநிலா.